இறுதி நாள் ஆசையா அவர் சொன்னது, நான் செத்தா என் மேல புலிக்கொடியை போத்துங்கடான்னு சொன்னது. அவர் சொன்னதை செஞ்சா இவங்களுக்கெல்லாம் எங்க இருந்து புத்துக்கிட்டு வருது நான் கேட்கிறேன். அதுல ஒரு புலிக்கொடியை போத்தினதுனாலையும் நாம் தமிழ் நிறுவனம்னு சொன்னதுனாலையும் என்ன பிரச்சனை வந்துருச்சு? அதுல என்ன அரசியல் வந்துருச்சு? தமிழ் சினிமாவும் அரசியலும் பிரிக்கவே முடியாத மாறி போச்சு. நாம் தமிழர் கட்சி கொடியது விடுதலை புலிகளுடைய புலிக்கொடியதே தெரியாது. அது வேற ஒரு சிக்கல் இருக்கு. சோ விடுதலை புலிகளுடைய கொடிங்கிறது வேற, நாம் தமிழர் கட்சியின் கொடி என்பது வேற. பாரத ராஜாவுக்கும் சீமானுக்கும் இருக்கிற உறவு என்னங்கிறது எல்லா திரையுலகத்தினருக்கும் தெரியும். உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, உங்களுக்கு அவரை பத்தி ஒரு வரலாறும் தெரியாதுன்னா அமைதியா பொத்திட்டு இருக்க வேண்டியது தானே. அவருடைய ஆசை கனவு என்ன, அவருக்கும் பாரத சீமானுக்கு இருக்கிற அந்த உறவு நிலை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கு உருவா இருக்கிற விட்டில் பூச்சிகளுக்கு தெரியாம இருக்கலாம். சீமானுடைய அந்த வளர்ச்சியில மிகப்பெரிய பங்காற்றிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா பாரத ராஜா தான். அதுதான் அவர் அப்பா 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 அப்பான்னு சொல்றாரு. அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. நீங்க? நலமா இருக்கேன் சார். பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குல நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அந்த புலிக்கொடியை அவர் மேல போட்டுறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா இருக்கு. பலரும் பல கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இறந்த வீட்டுல போயிட்டு அரசியலை கொண்டு வராரே, இவருக்கு நாகரிகம் இல்லையா, நாகரிகம் தெரியாதா அப்படின்ற மாதிரி பல மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்க? யாரெல்லாம் வைக்கிறாங்கன்னு தெரியல. அதாவது தாவைக்காவை சேர்ந்த ஆதரவாளர்கள் எல்லாருமே ஏன்னா அவங்க யாருக்குமே பாரத ராஜா யாருன்னு தெரியாது. பாரத ராஜா ஒரு இயக்குனர் இமயம் அப்படின்றது ஒரு பகுதி. அவர் தமிழர்களுக்கான இமயம், தமிழ்நாட்டின் இமயம், தமிழ்நாட்டின் சொத்து, தமிழ் இனத்தின் ஒரு சொத்து அவர். ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா, காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், தமிழர்களுக்கான பிரச்சனையா இருக்கட்டும், ஈழ ஆதரவா இருக்கட்டும், விடுதலை புலிகள் ஆதரவா இருக்கட்டும், தமிழீழ சிக்கல் தொடங்கி தமிழர்களின் சிக்கல் வரைக்கும் எழு விடுதலையா இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற ஏராளமான தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்த, முதல்ல குரல் கொடுக்கக்கூடிய, இறங்கி வரக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா பாரத ராஜா தான். அவருக்கு இறுதி நாள் ஆசையா அவர் சொன்னது, நான் செத்தா என் மேல புலிக்கொடியை போத்துங்கடான்னு சொன்னது. அவர் சொன்னதை செஞ்சா இவங்களுக்கெல்லாம் எங்க இருந்து புத்துக்கிட்டு வருது நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, உங்களுக்கு அவரை பத்தி ஒரு வரலாறும் தெரியாதுன்னா அமைதியா பொத்திட்டு இருக்க வேண்டியது தானே. சரிப்பா, நீங்க சொன்னது அங்க இருந்தவர்கள் அமைதியா இருந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி இணையத்துல இந்த தாவைக்கு ஆதரவாளர்கள் தெரியாதவர்கள் தான் பேசுறாங்க. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி, அதாவது அவர் சொன்னதுனால சீமான் அவர்கள் செஞ்சாங்க அப்படின்னு. ஏன்னா இதற்கு முன்பு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இறந்தப்பையும் அவர் கூட நான் பயணிச்சேன், அவர் கூட சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உருட்டு அப்படின்ற மாதிரி, இதையும் உருட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைல்ல. அதுவும் உருட்டு தான். அவங்க பண்ணாங்களா அது உருட்டு தான். இதுவும் இப்ப அவங்க பண்றது உருட்டு தான். ஏன்னா பாரத ராஜாவுக்கும் சீமானுக்கும் இருக்கிற உறவு என்னங்கிறது எல்லா திரையுலகத்தினருக்கும் தெரியும். ஐயா இறந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனடியாக அவர் வீட்டுக்கு போறாரு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும், அவர் புதைச்சதுக்கு அப்புறமா நேரம் வரைக்கும் இன்னும் அந்த பகுதியில தான் திரு சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. என்ன தேவை இருக்கு? ஏன்னா அவரால் தான் ஒரு திரையுலகத்துல ஒரு ஒரு பசுமன்றது தான் சீமானுடைய முதல் படம். அது இயக்குனது யாரு? ஐயா பாரத ராஜா. கதை, திரைக்கதை, வசனம்லாம் சீமான், இயக்குனது பாரத ராஜா. அப்ப திரையுலகம்னா என்ன, திரைப்படைப்புனா என்ன, அதை பத்தின புரிதலே சீமான் அவர்களுக்கு பாரத ராஜாவால வந்திருக்கும். இன்னொன்னு, பாரத ராஜா ஒரு என்ன சொல்றது, ஒரு திரைன்னு உள்ள அடக்கக்கூடிய மனிதனே கிடையாது. அதை தாண்டிய ஒரு பெரும் தமிழர் அவரு. நீங்க திருப்பி நான் நேற்று இரவு கருத்தமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த திரைப்படத்தை நீங்க அந்த முதல் காட்சியெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னைக்கும் கண்ணீர் வரும். பெண் சிசு கொலைக்கு எதிரான படம் தான் கருத்தம்மா. அது ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, இந்த படத்தை பார்த்துட்டு எங்க அப்பா நான் பெண் குழந்தைய பார்த்துட்டா கருத்தம்மான்னு பேர் வச்சாரு, இன்னைக்கு நான் எங்க அப்பாவை மிஸ் பண்றேன், மிஸ் மை டாடின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம் பாரத ராஜா தான். யாருக்கும் தோணாது, பாரத ராஜாவுக்கு தோணுச்சு இல்ல. பெண் சிசு கொலைக்கு எதிராக ஒரு திரைப்படத்தை எடுத்தாங்கன்றா அது ரொம்ப காலத்துக்கு கட்டாயம்டான்னு நினைச்சாருல்ல. இன்னைக்கு வேதம் புதுதோட வசனம், பாலு தேவர், பாலுங்கிறது உங்க பேரு, தேவர் படிச்சு வாங்கின பட்டமா கேட்டான்ல, சின்ன பையன் ஒருத்தன் கேட்டான்ல. அது இன்னைக்கு நம்ம குத்துது இல்ல. ஐயோ, பேருக்கு பின்னாடி சாதியை போடாத, தூக்கி போட்டா நம்ம பேசுறோம்ல.
அப்போ பாரதி ராஜாவால தமிழ் சினிமா அடைந்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், தமிழ் இனம் அடைந்த நன்மை ஏராளம் ஏராளம். நிறைய பேருக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், அவர் இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் தென்னிந்திய நேர்கள் சங்கம் தான் பேர் இருக்குது, அது தமிழ்நாடுன்னு பேரை மாத்திரத்துக்கே துடிக்கிறான். தமிழ்நாடுன்னு பேரை மாத்த துடிக்கிறான். ஏன்? அங்க தலைமையில இருக்கிறவனும் தமிழன் கிடையாது. ஆனா அவர் இயக்குனர் சங்கத்துக்கு தலைவரா இருக்கும் போதே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம்னு பேரை மாத்தினவர் நம்ம ஐயா பாரதி ராஜா தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ அப்படியாக தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழீழம், விடுதலை புலிகள் ஆதரவு இப்படின்னு தமிழ்நாடு சார்ந்த நிலைப்பாடுகள்ல எப்போதும் ஃப்ரண்ட்ல நின்னவர். ரஜினிகாந்த் ஐயா பார்த்து நேரடியா சொல்லுவாரு, நீ சரியா இல்லப்பான்னு சொல்லுவாரு. அத அவர் நாம மட்டும் இல்ல, ரஜினிகாந்தே பதிவு பண்ணாரு. இப்போ என்ன சொன்னாரு, என்னைய என்ன சொல்லுவாருன்னா, உன்னை மனிதனா பிடிக்கும், நடிகனா உன்னை பிடிக்காதுன்னு வெளிப்படையா பேசக்கூடிய ஆளு பாரதி ராஜா. வெளிப்படையா முகத்தை வச்ச மாதிரி சொல்லுவாரு. அவருடைய ஆசை கனவு என்ன, அவருக்கும் பாரத சீமானுக்கு இருக்கிற அந்த உறவு நிலை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கு உருவா இருக்கிற விட்டில் பூச்சிகளுக்கு தெரியாம இருக்கலாம். சீமானுடைய அந்த வளர்ச்சியில மிகப்பெரிய பங்காற்றிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா பாரதி ராஜா தான். அதுதான் அவர் அப்பா 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 அப்பான்னு சொல்றாரு. ஒண்ணு மணிவண்ணனை சொல்லுவாரு, இன்னொன்னு பாரதி ராஜாவை சொல்லுவாரு. அப்போ ஐயா பாரதி ராஜாவுக்கு அவருடைய மகன் தவறுதல இருந்து நினைவு தப்பிருச்சு, ரொம்ப மோசமான ஒரு சூழல சிக்கிக்கிட்டாரு. இப்போ சீமான் அந்த இடத்துல நின்று அந்த விஷயங்களை பண்ணிருக்கிறாரு. அதுல ஒரு புலிக்குடியை போத்தினதுனாலையும் நாம் தமிழ் வீரவணக்கம்னு சொன்னதுனாலையும் என்ன பிரச்சனை வந்துருச்சு, அதுல என்ன அரசியல் வந்துருச்சு. தமிழ் சினிமாவும் அரசியலும் பிரிக்கவே முடியாத மாறி போச்சு. இவ்வளவு விளக்கம் நீங்க சொல்றீங்க, இருந்தாலும் ஏன் அந்த போராளியோடைய கொடியை அவருக்கு போற்றணும் அப்படின்னு தான் கேள்வி. ஏன் போத்தக்கூடாதுன்னு என்ன இருக்கு? அவருடைய ஆசையை தான் நம்ம நிறைவேற்றிருக்கிறாரு. அவரோட ஆசைப்பா அது. மனுவனுடைய ஆசையும் அதுதான், இவரோட ஆசையும் அதுதான் நிறைவேற்றிருக்கிறது சீமானு. அதனால உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கிறேன். இது கேட்கறவங்க எல்லாம் யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நீங்க சொல்றது எனக்கே தெரியுது, வியப்பா இருக்குது. யார் கேட்கறாங்கன்னு தெரியல. அப்ப அவங்களுக்கு எந்த விதமான அரசியல் புரிதலும் கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா தாவைக்கு ஆதரவாளர்கள் அது அந்த புலிக்கொடின்னு தெரியாம இது நாம் தமிழருடைய ஒருவேளை கட்சி கொடி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி கொடியது, விடுதலை புலிகளுடைய புலிக்கொடியதே தெரியாது. அது வேற ஒரு சிக்கல் இருக்கு. இது புலிக்கொடியா, இது புலிக்கொடினா புலி இருந்தா புலி நினைச்சுப்பாங்க போல. ஒரு புலி இருக்கு, அது புலிக்கொடி. சோ விடுதலை புலிகளுடைய கொடிங்கிறது வேற, நாம் தமிழர் கட்சியின் கொடி என்பது வேற. அதுக்கு உள்ள நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது, நுணுக்கமான சில விஷயங்கள் இருக்கு. புலி பாயற மாதிரி வரும், புலி இப்படி வெளியே வந்த மாதிரி வித்தியாசமா இருக்கும். அந்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது தெரிஞ்சுக்காம பேசுறவங்க பேசுவாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப பத்தி புரிதல் இல்லாதவருடைய பேச என்ன பண்ணணும்னா தட்டி கொடுத்து புரிய வைக்கணும். தம்பி இங்க வா, உனக்கு என்ன தெரியும் இங்க வா அப்படின்னு பேசி புரிய வைக்கணுமே தவிர எதிரியாக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பாக்குறேன். கண்டிப்பா சார். இன்னொன்னு, பாரதி ராஜா அவர்கள் எந்த ஒரு அரசியல் மேடைகளிலும் ஏறி நின்று பேசினது கிடையாது. நாம் தமிழர் அரசியல் மேடையில மட்டும் தான் பேசியிருக்காங்க. கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காரு, உருக்கமான விமர்சனங்களையும் அவர் முன் வச்சிருக்காரு. அவரு அந்த மேடையில ஏறி பேசுறதற்கு காரணமா இருந்தது எது அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் வருது. இல்ல, அவர் விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர், தமிழீழ ஆதரவாளர். அது மட்டும் இல்லாம அண்ணன் சீமான் அவர்கள ரொம்ப ஒரு தன்னுடைய பிள்ளை மாதிரி கருதின ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் அவருடைய மேடை ஏறாம இருந்ததான் ஆச்சரியம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஐயா மணிவண்ணன் அவர்கள் ஏறி இருக்கிறாங்க, அவர் பயணிச்சிருக்கிறாங்க. இவரால் பயணிக்க முடியல, ஆனா இவர் ஆதரவு தெரிவிச்சாரு. அது காரணம் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா 2009க்கு முன்பான காலகட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐயா கருணாநிதி அவர்கள கொஞ்சம் நெருக்கமா தான் இருந்தாரு ஐயா பாரதி ராஜா. தலைவரை தான் பண்ணுங்க தலைவரை பேசுவாரு. 2009க்கு பிறகான காலகட்டங்கள்ல தான் அவர் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அப்பதான் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த நேரத்திலிருந்தே அவருக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ். நம்ம தம்பியை நம்ம கட்டாயமா நம்ம கொண்டு போயிடணும், சிறப்பாக கொண்டு போகணும்னு நினைப்பாரு. அதனுக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய மேடை. அத மேடையை அவர் பயன்படுத்தி அண்ணன் சீமான் அவர்களை ஆதரிச்சு பேசியிருக்கிறாங்க. அவங்க போட்ட அந்த இன எழுச்சி பொதுக்கூட்டம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க பேசியிருக்கிறாங்க, சிறப்பு அழைப்பாளரா பேசியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, எல்லாருன்னு ஒரு திரைப்பட தயாரிக்க ஈழத்துக்குலாம் ஒரு டீம் போச்சு இல்லையா, அந்த டோட்டல் டீமோட ஹெட் ஐயா பாரதி ராஜா தான். டீம் அமைச்சரே பாரதி ராஜா தான். அப்போ அப்படி இதெல்லாம் வரலாறு தெரியாதவங்க அவர் ஏன் மேடை ஏறினாரு, அவர் மேல ஏன் புலிக்குடி போத்தனாங்க அப்படின்னு கேட்பாங்க. வரலாறு தெரிஞ்சவங்களாம் அமைதியா இருப்பான்.
நிறைய குறைகுடம் தான் கூத்தாடும், குறைகுடம் அவங்கெல்லாம். கண்டிப்பா சார். ஏன்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரிதான், ஏன்னா தேசிய தலைவர்கள் இறந்ததுக்கு பின்பு அவரோட பயணிச்சேன், அவரோட சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல உருட்டுகளை உருட்டின மாதிரி தான் இப்போ பாரதிராஜா அவர்கள் இறந்ததற்கு பின்பும் சீமான் அவர்கள் அதே தான் செய்ய போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வரைக்குமே வந்து சீமான் அவர்கள் சைட்ல இருந்து எந்த ஒரு கண்டன அறிக்கையும் இந்த விஷயங்கள் தொடர்பா வரல. அப்பெல்லாம் வரவே கூடாது. வந்தா அது வந்து அவங்க எல்லாம் அட்ரஸ் பண்ற மாதிரி ஆயிடாதா? அப்படி பேசுறவங்க தான் உருட்டுறாங்க. அந்த உருட்டுங்கிற மாதிரி நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அப்படி பேசுறவங்க தான் அதை பண்றாங்க. அதுக்கெல்லாம் ஒரு கட்சி அட்ரஸ் பண்ணி என்னை இப்படி பேசலாம் கேட்கற அளவுக்கு சிறுமையான ஒரு மனிதர் கிடையாது சீமான். சைல்டிஷ் பிஹேவியர்லாம் பண்ண மாட்டாரு. சிறுமைத்தனமான விஷயம் அதெல்லாம் பண்ணாருன்னா அதெல்லாம் அது கடன் அறிக்கை கொடுத்துக்கிட்டு எவனோ ரோட்ல போற பட்சம் பதில் சொல்லிட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது, கடந்து போகணும். நம்ம குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த திரையுலக நட்சத்திரங்கள்லாம் 2 பிரிவாக பிரிஞ்சுட்டாங்க ஒரு கட்டத்துல. என்ன ஆச்சுன்னா, பாரதிராஜா ஐயா தலைமையில ஒரு அணி, சூப்பர் ஸ்டார் ஆதரிக்கிற ஒரு அணி எல்லாம் பிரிஞ்சாங்க. ஏன்னா கர்நாடகா அரசை கண்டிச்சு நான் பேசுறேன், இது அவர் வந்து கன்னடர் ரஜினி அப்படின்னு அப்போ ஒரு பெரிய பிராண்டிங் போச்சு. அப்ப அவர் வந்து நான் பாரத தலைமையில கலந்துக்க மாட்டேன் சொன்னாரு. அந்த அளவுக்கு பாரதிராஜா மேல வந்து எப்போதுமே தமிழர்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு உண்டு. ஏன்னா ஒரு பிரச்சனைனா வந்து நிப்பாரு. அது எந்த பிரச்சனை இருக்கட்டும், காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, நீட்டு பிரச்சனை, தண்ணி தரலன்ற பிரச்சனை, ஈழ பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை, மீத்தேன் பிரச்சனை, எதுக்கா இருந்தாலும் யாருக்காக குரல் கொடுப்பாரு. நீங்க அவர் பார்த்தீங்கன்னா பெரிய அவார்ட்ஸ் எல்லாம் அவர் வாங்கியிருக்கவே மாட்டாரு. ஏன்னா இந்த நான் செய்யறது சாதனைன்னு சமூகத்துக்கு தெரிஞ்சா போதும், அதாவது என் கடமைன்னு நான் செய்வேன், ஆனா எவன்கிட்டயே அவார்டு வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லுவார். அவர் பெருசா அதை அவார்டு வாங்கினது நீங்கன்னா பார்த்துருக்கலாம், நேஷனல் அவார்ட்லாம் பெருசாக வாங்கினது இல்லை. பட் அதெல்லாம் விட தாண்டிய சாதனை செய்தவர் தான் ஐயா பாரதிராஜா. அதில் நம்ம குறிப்பா மறக்க முடியாத சம்பவம் என்னன்னா, அவரும் இளையராஜா ஐயாவும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் தான் இருந்தாங்க. அதன் பிறகு ஒரு 13 ஆண்டு காலம் அவங்க பேசல, 13 ஆண்டு காலம் பேசாம இருந்தாங்க. 2013-14 ஆண்டு வாக்குல வந்து என்ன ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையின் போது இளையராஜா ஐயா வந்து எவ்வளவோ பேரை முயற்சி பண்ணிருக்கலாம், ஆனா அவர் முதல்ல முயற்சி பண்ண ஆள் யார் தெரியுமா? பாரதிராஜா தான். ஒரு இடத்துல மீட் பண்றாங்க, இவர் சென்னை டு பெங்களூர் போற, அவர் பெங்களூர் டு சென்னை வராரு. நடுவில் ஒரு இடத்துல மீட் பண்ணி, பைபாஸ்ல மீட் பண்ணி, செல்ஃபி கூட இனிமே கூட இன்டர்நெட்ல இருக்கும், அதை பத்தி நான் அண்ணன் ஒருத்தர் பேசியிருந்தார், அதனால சொல்றேன். அதுல மீட் பண்ணி நீ தான் சரி பண்ணி கொடுக்கணும் இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ பிரச்சனை அது. அதன் பிறகு ஸ்டுடியோக்குள்ள ஒட்டுமொத்தமா படையா போய் நின்று ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து இளையராஜா உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, பூட்டு போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையை முடிச்சு இன்னைக்கு இளையராஜா அவர்கள் தனியா ஒரு ஸ்டுடியோ வச்சுட்டாரு. நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது அவற்றெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, அந்த அந்த ஒரு குழந்தைத்தனமான பேச்சு தெரியும். அதை பேச சில பேர் தவறா வந்து இது பண்றாங்க. என்ன பேசுறது, செத்து போயிட்டா நண்பனே அப்படின்னு. அது இயல்பா அப்படிதான் வரும், நடிக்க முடியாது உங்களால வந்து உட்காந்துக்கிட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனையோ நடிகர்களுக்கு காமன் மேன் பேசுவான். நடிகர்களுக்கு நீங்க இந்த பிரஸ் மீட்ல வச்சிருந்தாங்க, அப்ப ஒரு வயசான பாட்டிமா ஒருத்தவங்க திடீர்னு வந்து பேசினாங்க, மாலை முரசுல பார்த்தேன், செய்தி பார்த்தேன் அப்படின்னு. ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பாட்டிமாக்கு வந்து பாரதிராஜா செத்து போயிட்டாருன்றதுன்னா, பாரதிராஜா மக்களின் கலைஞனா இருந்தாரு, மக்களோட கனெக்டடா இருந்தாரு. நீங்க இல்லைன்னா மக்கள் பிரச்சனையை பேசவே முடியாது. கண்டிப்பா அவரால் வந்து இந்த மாதிரியான கருத்தமா எடுக்க முடியும். சென்னை வட சென்னை பத்தி ஒரு படமும் எடுத்திருக்கிறாரு அவர், பேரை மறந்துட்டேன், எண்ணூறு தோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி படங்களும் எடுக்க முடியும். இதை தாண்டி வேற ஒரு ஜானர்ல படம் எடுக்க முடியும். இப்ப எல்லா விதமான சொல்ல படுக்கக்கூடிய ஒரு ஆளு. குறிப்பாக அவர்கிட்ட திறமை என்ன அப்படின்னா, அவர் கதையின் மீது நம்பிக்கை வைப்பார், நடிகர்கள் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார். விஜய் வச்சு படம் எடுத்திருக்காரா, அஜித் வச்சு எடுத்திருக்கிறாரா? அவர் என்ன பண்ணுவாரா, அவர் என்ன சொன்னாரு, நடந்த சம்பவம் தான், பொய்யெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராதிகாவா ரேவதியோ சூஸ் பண்ணியாச்சு, அடுத்து ஹீரோ யாருன்னு சித்ரலட்சுமணன் ஐயாவும் இவரும் கேட்குறாங்க, மனோபலமும் கேட்குறாங்க. ஹீரோ என்ன தேடணும், ஹீரோ தேடணுமா? இங்கே கதை ரெடி ஆச்சு, ஹீரோ ரெடி ஆச்சு, பட்ஜெட் கொடுத்துட்றாங்க, ஹீரோ தரணும். வண்டியை விடுறா, அப்படியே மதுரை பக்கமாக விடுறான்னு சும்மா கார்லேயே ரோட்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன இருக்கு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டும் போது வளையல் கடை வச்சிருக்கிறாரு பாண்டியன் பல ஆக்டர் தெரியுமில்ல பாண்டியன்னு. ஒரு படத்துல கூட ரஜினி வந்து கையை உடைப்பார்ல, அதான் அவர் தான் பாண்டியன். மக்களுக்கு போய் சொன்னா புரியும். நீங்க சென்சி வந்து அதுக்கு மேல பாரதிராஜாவா, தனுஷ் பத்திரம் நடிச்சாரு அவரு தானே அப்படிங்கிறான்.
அடப்பாவி தனுஷ் பத்து வச்சவர் தான் பாத தெரிஞ்சுற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்கன்ற மாதிரி கொடுமையா இருக்கு. அதனால சொல்றேன். இப்ப பாண்டியன் என்ன பண்ணாரு, வளையல் வித்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. வளையல் வித்தவர் பாரதராஜா பார்த்த உடனே கையும் உலக ஐயா 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 ஐயான்னு கையெடுத்து கும்பிட்டாரு. அவரு மூஞ்ச பாக்குறாரு, என்னடா பண்றீங்கன்னு. ஐயா வளையல் விற்கிறையா, ஹீரோ நடிக்கிறான்னு கேட்ட உடனே நடிக்கிறையா அப்படின்னு வந்துட்டாரு. அவர் மட்டுமே நடித்த படம் கிட்டத்தட்ட 75 படங்கள் நடிச்சாரு. அதுல பல படங்கள் பாரதராஜா படங்கள் தான். அந்த மாதிரி திறமை, முகம், அந்த அம்சம், அந்த 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 டேலண்ட் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா தூக்கிட்டு வந்துருவாரு. வடிவுக்கரசி அம்மா எப்படிப்பட்ட ஆக்ட்ரஸ், அவனை அறிமுகப்படுத்தினது ஐயா பாரதராஜா தான். பல முகங்களை அறிமுகப்படுத்தினாரு. பல ஜானர்ஸ் தமிழ் சினிமா கொடுத்தாரு. அவருடைய அசிஸ்டன்ஸ் தான் தமிழ் சினிமாவை ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் ஆண்டாங்க. மணிவண்ணனு, பொன்வண்ணனு, சீமானு, இந்த மாதிரி பல பேர் சேர்ந்து, பாக்யராஜ் ஐயா அவரோட டீம், அப்புறம் அவரோட பாண்டியராஜ், இப்படி எல்லா டீமும் சேர்ந்து தமிழ் சினிமா ஒரு 20-25 இயர்ஸ் ஆண்டுட்டாங்க. அதுக்கான விதைய போட்டது அவரு தான். குறிப்பா சொல்லணும்னா முதல் மரியாதை படம் நம்மளால மறக்கவே முடியாது. அந்த படத்துல அவர் ஒரு பணக்காரரு அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயம். சிவாஜி கணேசன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் டைலாக் பேப்பர்ல அவர் அந்த காலத்துல அப்படிதான் டைலாக் பேப்பர் கொடுப்பாங்க, மனப்பாடம் பண்ணுவார், ஒப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த காலத்து சினிமா அப்பதான் சினிமா ட்ரெண்டு மாறுது 80ஸ்ல 90ஸ்ல. அப்போ இப்படி இதெல்லாம் போட்டு மிட்டா மலசு மாதிரி இறங்குறாரு. அவருக்கு பிடிக்கல, பாரதிராஜாவுக்கு பிடிக்கல. ஐயோ இவர் என்ன இப்படி வராருன்னு சொல்லாம இருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, டைலாக் பேப்பர் எங்கன்னு கேட்டிருக்காரு. டைலாக் பேப்பர்லாம் இல்லைங்க ஐயா, ஆன் ஸ்பாட்டு போறோம். ஆன் ஸ்பாட்டா, என்னை வச்சு என்னடா பண்றீங்க நீங்க, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி கதறி இருக்கிறாரு ஐயா சிவாஜி. அப்புறம் தனியா போயிட்டு ஈவினிங் மேல ஆயிடுச்சு, தம் அடிச்சுட்டு இருக்கிறாரு. என்னன்னு தெரியல, என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி, நான் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு தோட்டத்துல நீங்க இல்லைண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. உனக்கு என்ன, பெருமாள் டிக்கெட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெருமாள்லாம் அந்த பேக்கப் மேன் டிக்கெட் போட்டு அனுப்பணுன்ற, சரி அனுப்பிடுவோம் உடனே சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்றாருன்னா, ஒரு நார்மலான ஒரு சட்டை, ஒரு துண்டு, ஒரு வேஸ்ட் கட்டிட்டு வராரு. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாராம் பாரதிராஜா. இதுதானே எதிர்பார்த்தது, அதை சொல்லுடா, சொன்னா நான் பண்ண போறேன் அப்படின்னாராம் சிவாஜி. சொன்னாதானே தெரியும் அப்படின்னு. இதுல என்ன நுணுக்கம் இருக்குன்னா, ஒரு சீனியரை எப்படி நம்ம அணுகணும்ன்ற அந்த தயக்கமும் அந்த முறையும் விட்டு இருந்திருக்குது. அவருக்கு ஒரு ஜூனியரா இருந்தாலும் நம்ம எப்படி அடாப்ட் ஆகணுங்கிற தன்மையும் தெரிஞ்சிருக்குது. அதனால அந்த படம் ஹிட் ஆச்சு. அது மாதிரி அது ஒரு கதை இல்லை, அது ஒரு கவிதை அந்த படமே. அப்படியான ஒரு படம். அந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுத்த மனிதன் ஒரு படைப்புக்கு மட்டும் சொந்தக்காரன் கிடையாது, சொசைட்டிக்கே சொந்தக்காரன். அந்த படத்துல விமர்சனம் கூட வரும். அதுல ஒரு மத சமூகத்தை அருந்த சமூகத்தை சேர்ந்த இன்னொருத்தர் விரும்புற மாதிரிலாம் சில காட்சிகள் வரும். அப்போ ஒரு திட்டும் போது கூட சாதி பேர் வச்சு திட்டுற மாதிரியான சில காட்சிகள்லாம் ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இன்னைக்கு தேர்தல் உருவாச்சு. அன்னைக்கு ஏன் உருவாகலைன்னா, அது அக்செப்ட் பண்ற மாதிரிதான் கதை இருக்குமே, அக்செப்ட் பண்ற மாதிரிதான் கதை இருக்கும். பட் அன்னைக்கு டேட்டை தழுவி எடுத்ததுனால அப்படி தெரிஞ்சது. பட் அவருக்கு அந்த உணர்வு கிடையாது ஐயா, அவருக்கு அப்படி உணர்வு கிடையாது. பட் மற்றபடி ஒரு பெரிய ஒரு கலைஞனை இழந்திருக்கிறோம். பட் அவருடைய படைப்புகள் ஊடாக அவர் நம்மளோட வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாரு. இன்னொரு திரைப்படம் எடுத்து நம்ம இன்னும் நிறைய பார்க்கணும். கண்டிப்பா சார். அரசியல் தொடர்பாக பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றிம்மா, நன்றி.